வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகேசனுடைய பிரபஞ்ச தன்மாற்றம் உயிரினத் தோற்றம் என்ற தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உயிரினத்தின் தன்மாற்றத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கொள்ளல் தள்ளல் என்ற இறையாற்றலின் நியதியினால் பஞ்சபூதங்களின் இணக்கமான விகிதாச்சார ஹோலிஸ்டிக் ப்ரொப்போர்ஷன்ஸ் சேர்க்கையில் முறையாக கட்டப்பட்ட அணு அடுக்கு இந்த பருவுடல், பிசிக்கல் பாடி. பருவுடலில் பேரணுக்களில் உள்ள அணுக்கள் சுழல் விரைவு கூடுதல் குறைதல் நீதிகளுக்கு விடுபட்டு இயங்கத் தொடங்கி பருவுடல் முழுவதும் தனித்தனியாகவே சுழன்றோடுகின்றன. இவைகளே உயிர் துகள்கள், நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்வார். உடலில் உள்ள எல்லா அணுக்களும் இறைத்துகளின் கூட்டு இயக்கம். அணுவென்ற கூட்டிலிருந்து இறைத்துகள்கள் பரமாணு சுழற்சி விரைவும் தள்ளும் ஆற்றலும் உடைய காந்தமாக வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. உடல் முழுவதும் இந்த காந்த அலை நிரம்பி உள்ளது. இதுவே தான் காந்த உடல், கேஷுவல் பாடி. உடல் முழுவதும் பாய்ந்து சுழன்றோடும் காந்தாற்றல் உடலில் உள்ள விண் முதல் பஞ்சபூதங்களான செல்கள் வரை துருவத்தன்மையை, பொலாரிட்டி சிஸ்டம் ஒழுங்கமைக்கின்றது. அதுவே உடலின் மையப்பகுதியில் கருமையத்தையும் அமைக்கிறது. உடலில் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 6 வகைகளில் தன்மாற்றமும் நடைபெறுகிறது. உண்ணும் உணவை ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மூளை, வித்து, ஆற்றல் என்று 7 தாதுக்களாகவும் மாற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் உயிரினங்களில் இன்பத்துன்ப உணர்வையும் உண்டாக்குகிறது. பருவுடலில் இரத்தம், காற்று, உயிரணுக்கள், காந்தலை ஓட்டங்கள் அவற்றிடையே எழும் காந்த உரசல்களை மனம் என்ற காந்தலை உணர்வாக பெறுகிறோம். உரசல்கள் சமமாக இருப்பின் அமைதி, சிறிது தூண்டப்பட்டால் இன்பம், அதிகம் தூண்டப்பட்டு சீவகாந்தம் மின் குறுக்கானால் பொருந்தா உணர்வு என்ற துன்பம். மனச்சூழல் விரைவு குறைந்து இருப்பு நிலையாக உள்ள இறைநிலை அளவிற்கு குறையுமானால் பேரின்பம். இந்த நிலையில் இயற்கை உண்மைகள் மனதிற்கு உள்ளுணர்வாக எட்டும். உயிரினங்களில் சிவகாந்தம் 2 வழிகளில் செலவாகிறது. உடல் பராமரிப்பு, உடல் இயக்கம் என்று சொல்லுவாங்க. உணர்வாகவும் மனமாகவும் இருக்கின்ற மன இயக்கம். குறிப்பிட்ட அளவிற்கு கீழ் உடலில் சிவகாந்தம் செலவாகி குறையும் போது பருவுடலில் பஞ்சபூத அணு அடுக்குகள் மற்றும் செல்களுக்கிடையே பிடிப்பு ஆற்றல் குறைந்து இடைவெளி அதிகரிக்கிறது. இடைவெளி மிகுந்த இடத்தில் உயிராற்றல் தேக்கமடையும். உயிர் தேக்கமடைந்த இடத்தில் சீவகாந்தம் அதிகரிக்கிறது. இயல்புக்கு அதிகமான தேக்கத்தை அகமாக உள்ள அறிவு துன்பமாக உணர்கிறது. துன்பத்தை போக்கிக் கொள்ள அகம் பெறும் எழுச்சி சிவகாந்த தன்மாற்றம். ரசாயன உற்பத்தி உடல் செல்களில் மாற்றம் தந்து எழுந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் 5 உணர்வுகளாகவும் உடற்கருவிகள் இயக்கமாகும். உடலில் இயக்க அறிவிலும் உரிய மாற்றங்களும் செயல்திறன்களும் அமைந்துவிடும். உடலை சார்ந்த துன்பங்கள் இயற்கை வளங்களாக உள்ள பஞ்ச தன்மாத்திரைகளாக மாற்றம் பெற்று சமப்படுத்தப்படுகிறது. அந்த வளங்களை தேடி அடைந்து துன்பத்திலிருந்து நிறைவு பெறும் வகையில் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் விளைவுகளான அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் ஆகியவற்றை உணர்ந்து கொள்ளும் வகையில் பஞ்சேந்திரிய மலர்ச்சி இயல்பாக விளைகின்றன என்று இதுவரைக்கும் இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகள் ஆகியோருக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகேசனுடைய அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழும் உங்கள் நண்பன் ஆர். கோபால். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம். உடல்நலம் குறைவாக உள்ள அன்பர்கள் நல்ல உடல்நலம் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். இன்றைய மருத்துவமாக சர்க்கரை நோய் குறைய என்ன செய்யலாம்? லவங்கப்பட்டை சூரணம், அதிமதுர சூரணம் 2ம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 2 வேளை தேனோடு சேர்த்து சாப்பிட்டு வர நோய் குறையும். இரத்த சர்க்கரை, சிறுநீர் சர்க்கரையும் குறையும். அதன் பிறகு சளி பிடித்தல், மூச்சிறைப்பு, கோழை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஆடாத்தோடை சாறு
அல்லது 5-6 இலைகள் அதனோடு மிளகு சீரகம் சேர்த்து சாறு எடுத்து 2 வேளை எடுத்து வர அந்த மூச்சிறைப்பு சரியாகும். கல்லீரல் மண்ணீரலிலே இருக்கிற நோய்கள் தீரும் என்று சொல்லுவாங்க. அடுத்து மரமல்லி அல்லது மலை வேம்பு மூட்டு வலிக்கு, ஆஸ்துமாக்கு, மூச்சு முட்டல், நெஞ்சுக்கோழை, இருமல், தும்மல், குளிர் காய்ச்சல் இதற்கு என்ன செய்யலாம்? அந்த மரமல்லி இலைகள் அதனோடு இஞ்சி, தேன், 1 டம்ளர் நீரில் இலை மற்றும் பூக்கள் அல்லது இஞ்சி சீரகம் கொதிக்க வைத்து அந்த சாறை தேனோடு கலந்து காலை மாலை 60 ml எடுத்துக்கொண்டால் சைனஸ் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் என்று சொல்லி நிறைவு செய்வோம். ஒரு திரை இசை இதற்கான பாடல். மனிதன் நினைப்பான் வாழ்வு நிலையாக இருக்கும் என்று, ஆனால் இறைவன் நினைப்பான் அவனுடைய பாவ கணக்குகளை எல்லாம் பார்த்து அவனுக்கு எத்தனை வருடம் என்று அவன் நினைப்பான் என்ற அடிப்படையில் இந்த பாடல் அமைந்திருக்கும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு இட்டோம் கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதி என்ற தங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார், மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.